மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கேசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு. இது பெண்களுக்கு முக்கியம்னோடனே ஆண்களும் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் 2 பேருக்குமே முக்கியமான கேஸுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆண்களுக்கும் முக்கியம், பெண்களுக்கும் முக்கியம். ஸோ இது மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து 2 பேருக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் ஈஸியாக வந்து ரெக்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய கிளையண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சார், நீங்கள் வந்துட்டு இல்லாதவங்களுக்கும், இயலாதவங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் தரலாம் இல்லைங்களா? லீகலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ நான் என்னுடைய மெயில் ஐடி வந்து இந்த வீடியோவில் வந்து போட சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மெயில் ஐடியில் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் என்ன கொரி இருக்குது, ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னோன்னாக்கா எனக்கு அதில் மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் மட்டும்தாங்க. எல்லாருமே வந்துட்டு பண்ணாதீங்க. ஏற்கனவே ஆஃபீஸில் கூட்டம் வந்து தாங்க முடியல. ஸோ ஆஃபீஸில் இருக்கிற கூட்டத்தை தாண்டி தான் வந்துட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் முடியலை, உங்களால் ஃபீஸ் கொடுத்து ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு பார்க்க முடியலை அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதில் மெயில் பண்ணுங்கள். என்னுடைய மெயில் ஐடி வந்துட்டு நான் தர்றேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் உள்ளே வந்துட்டு போகிறேன். ஓகேங்களா? என்ன கேஸோ அந்த கேஸுக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நிறையா க்ரைம் எங்கே நடக்குது அப்படின்னோன்னாக்கா சைபர் க்ரைம் தாங்க. வெப்சைட்ஸ். ஸோ அந்த வெப்சைட்ஸில் இன்றைக்கி ரொம்ப பீக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டீப் ஃபேக் வீடியோ அப்படின்றது நீங்கள் பாருங்கள், முதல்ல வந்து ஆக்ட்ரஸ் தமன்னாவுடைய காவாலா சாங் இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக சிம்ரன் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் ஃபேக் வந்து போட்டு காட்டினாங்க. அதுக்கு திரையுலகம் பாராட்டுனுச்சு. ரஜினிகாந்த் பாராட்டினாரு, அமிதாப் பச்சன் அவர்கள் பாராட்டினாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பாராட்டப்பட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாராலையும் விமர்சிக்கப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ அந்த விமர்சனம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கே தெரியும், ராஷ்மிகா மந்தனா அவங்களது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீப் ஃபேக் வீடியோவாக வேற ஒருத்தவங்களுடையது, அவங்களும் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான், அவங்களுடைய வீடியோவை டீப் ஃபேக் வீடியோவாக வந்துட்டு மாற்றி ராஷ்மிகா மந்தனாவை வந்துட்டு போட்டாங்க. ஸோ செகண்ட் கஜோல் அதே வரிசையில் வந்துட்டு வந்தாங்க. ஸோ கஜோலுக்கும் டீப் ஃபேக் வீடியோ ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் கட்ரினா கைஃப் அவங்களுடைய டீப் ஃபேக் வீடியோ வந்துச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை கடித்த கதைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்ட்ரஸை டார்கெட் பண்ணிட்டு இருந்த ஒரு கும்பல் இன்றைக்கி ஒரு தொழிலதிபர் ரத்தன் டாட்டா, இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்களில் ஒருத்தர் ரத்தன் டாட்டா, அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீப் ஃபேக் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீப் ஃபேக் வீடியோவுக்கெல்லாம் நாளைக்கு, ஏன்னா நம்ம வீட்லேயும் வந்துட்டு நிறையா பெண்கள் இருக்காங்க, வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க, நம்மளே இருக்கோம், நமக்கே வந்துட்டு இந்த டீப் ஃபேக் வீடியோ மூலமாக வந்துட்டு எங்கெல்லாம் சைபர் க்ரைம் வருன்றது தெரியாது. பெரிய பெரிய ஆட்களுக்கே வரும்போது நமக்கு எப்படி வருன்றது நமக்கு தெரியாது. அப்படி வந்தால் அதை நம்ம வந்துட்டு எப்படி எதிர்கொள்ளணுன்றதை சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனாவுடைய வீடியோ வந்து வெளில வந்துச்சு, டீப் ஃபேக் வீடியோ. ஸோ அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இதை நினச்சி நான் வெட்கப்படுறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா வந்துட்டு நான் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன்றது தெரியாது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து இது போட்டாங்க. அவங்களுடைய பதிவுக்கு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவும் தெரிவித்தாங்க. இந்த டீப் ஃபேக் வீடியோவுக்கு எகெயின்ஸ்டாகவும் வந்துட்டு நிறையா பேர் வந்து பேசினாங்க. இப்போ அந்த டீப் ஃபேக் வீடியோவுக்கு எகெயின்ஸ்டாக பேசினவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பெரிய பிரபலங்கள், முக்கியமாக நம்மளுடைய எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய கேபினெட் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர், அவரும் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஐபிசி செக்ஷன் 465 படி ஃபோர்ஜரினாக்கா போலி, நான் கிடையாதுங்க வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே போலியாக ஒருத்தங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அட் த சேம் டைம் ஐபிசி செக்ஷன் 469, இந்த 469 என்ன அப்படின்னாக்கா என்னுடைய பேருக்கு வந்துட்டு களங்கம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கம்ப்யூட்டரைஸ்டு மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ ஏதாவது ஒன்று உங்களுடைய நேம் வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த 2 படியும் வந்துட்டு நீங்கள் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுங்க. இதில் இன்னும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீப் ஃபேக் வீடியோவில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது உண்மையாலுமே டீப் ஃபேக் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு பேக் டு பேக் எல்லாருக்குமே வந்து அது ஃபாலோ ஆகாது, ஃபார்ம் ஆகாது. அதனால நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி வந்து இந்த நான் சொன்ன 2 செக்ஷன் படியும் வந்துட்டு கேஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஐடி ஆக்ட்
ஐடி ஆக்ட் 66C படியும் 66E படியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் ஐடி ஆக்ட் படி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66D படி யார் டீப் ஃபேக் வீடியோவை பரப்புனாங்களோ அவங்களுக்கு வந்து 3 years and 1 lakh ரெண்டுமே வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வீட்டு பெண்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டு ஆண்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீப் ஃபேக் வீடியோ இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் ஃபேக்கு சோசியல் வெப்சைட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. அது மேக்ஸிமம் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சைபர் கிரைமாக போயிட்டுருக்கு. ஒரு விஷயத்தில் நல்லது இருக்கிற மாதிரி கெட்டதும் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் நாளைக்கு ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த செக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இதை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு இந்த தகவல் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.